வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், சூரியன் புகழ். இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களுக்கு வந்து அடுத்த வாரம் எழுத போகிற 4 கடிதத்தை பற்றி இப்போ அப்டேட் கொடுக்குறோம். அடுத்த வாரம் வந்து எல்லாருக்கும் கடிதம் சென்ட் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ என்ன அந்த 4 கடிதம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, பிறந்தநாள் கொண்டாட்டங்கள், அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன்னா வந்து பார்த்தீங்கன்னா, பட்டாக்கத்தியால் வந்து கேக் வெட்டுற அந்த கலாச்சாரத்தை வந்து பேன் பண்ணணும், தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா வந்து பட்டாக்கத்தியால் வந்து நிறைய பேர் கேக் வெட்டி கொண்டாடுறாங்க அப்படின்னு சொல்லி ஊடகங்களில், அதுக்கப்புறம் செய்தித்தாள் எல்லாமே பார்த்துருப்போம். அதனால் பட்டாக்கத்தியால் வந்து கேக் வெட்டுற அதை வந்து பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மொதல் கோரிக்கை. ரெண்டாவது கோரிக்கை பார்த்தீங்கன்னா, வெளிநாடு செல்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சல்டன்சி போயிட்டு இடைத்தரகர்கிட்ட போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, பணம் கொடுத்து மோசடியில் ஏமாறுறத வந்து தவிர்க்கிறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, அரசு சார்பிலே வந்து ஓஎம்சிஎல் இருக்குது சென்னையில். ஓவர்சீஸ் மேன் பவர் கார்ப்பரேஷன் லிமிடெட். அங்கே போயிட்டு அது மூலமாக வந்து வெளிநாடு போகிறவங்க வந்துட்டு மேன் பவருக்கு போகிறீங்களோ இல்லை வந்துட்டு விசா, எஸ் பாஸ், இ பாஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும். பாஸ் இருக்கும். பாஸ்க்காக விண்ணப்பிக்கிறவங்களும் அதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ வாங்கி வந்து கால்ஃபர் பண்ணுறாங்க. அங்கே வந்து இடைத்தரகர்கிட்ட யார்ட்டும் ₹1 பணம் செலுத்தாமல் வந்துட்டு அரசு சார்பிலே வந்து போய்க்க முடியும். ஓஎம்சியில் பற்றி விழிப்புணர்வு பண்ணுங்க. யாரும் இடைத்தரகர்கள் கன்சல்டன்சியில் போய் ஏமாற வேணாம் அப்படின்றத வந்து 2வது கோரிக்கை கொடுக்குறோம். அதை பற்றி விழிப்புணர்வு பண்ண சொல்லி. 3வது கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா, வாகனங்கள் வாகனங்களை வந்துட்டு ஆக்சிடெண்ட் ஆனதும் அது எப்படி வந்து அந்த நம்பரை வந்து கண்டுபிடிக்கிறது, எம்பரிவன் ஆப் மூலமாக வந்துட்டு எப்படி வந்து என்ஜின் நம்பர், சேசிஸ் நம்பரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு வந்துட்டு எப்படி மொபைல் நம்பர் எடுத்து அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பர்லாம் எப்படி எடுத்து வீட்டுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. அதே போல் வந்து நம்மை காக்கும் 48 திட்டத்தில் வந்து மூலமாக வந்து பார்த்திங்கன்னா சன்மானம் எப்படி வாங்குறது, அதை பற்றிலாம் வந்து பொதுமக்களுக்கு வந்து விழிப்புணர்வு பண்ணுங்க, கைடன்ஸ் கொடுங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் ஆகிறத வந்து தவிர்க்க முடியும். அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா, ஆக்சிடெண்ட் ஆனவங்களை வந்து எப்படி சேவ் பண்ணுறது அப்படின்றத வந்து அவங்க பொதுமக்களுக்கு தெரிஞ்சுப்பாங்க. இதை பற்றிலாம் ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். அந்த நம்பர் பிளேட் மூலமாக வந்துட்டு எப்படி மொபைல் நம்பர், அட்ரஸ் கண்டுபிடிக்கிறதுன்ற ட்ரைனிங் வந்து அவங்களுக்கு கொடுத்துணும் பொதுமக்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். அவேர்னஸ் கொடுக்க சொல்லி. அது 3வது கோரிக்கை. 4வது கோரிக்கை வந்து பார்த்திங்கன்னா, 6 கிராம சபை கூட்டம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து நடைபெறும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 333 ஊராட்சிகள் இருக்குது, கிராம ஊராட்சிகள். 333 கிராம ஊராட்சியில் வந்து 6 கிராம சபை கூட்டம் வந்து வருடந்தோறும் நடைபெறும். அந்த 6 கிராம சபை கூட்டத்திலேயும் வந்து பார்த்திங்கன்னா, காவல்துறை வந்து உறுதுணையாக வந்து சப்போர்ட் பண்ணணும், பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஏன்னா 6 கிராம சபை கூட்டங்கள்லேயும் வந்து ஏதாவது இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் வந்து பாதுகாப்பு கேட்டு வந்து இந்த 4வது கோரிக்கை எடுத்து கொடுக்குறோம். இந்த 4 கோரிக்கை கடிதங்கள் தான் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட எஸ்பிக்கு வந்து அடுத்த வாரம் அனுப்ப போகிற கடிதங்கள். இது போன்ற அப்டேட்டுகளுக்கு தொடர்ந்து சூரியன்